இது தெரியலன்னா யூடியூப்ல ரூ. 10 சம்பாதிக்க முடியாது. நிறைய யூடியூபர்ஸ் அவங்க போட்ட வீடியோனால தோத்துருக்க மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க அல்லது ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் தோத்துருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணலன்னா நீங்க யூடியூப்லயும் வைரல் ஆக முடியாது. உங்க வீடியோஸ்க்கு வியூஸ் போகாது. அது மட்டும் இல்லாம யூடியூபை தவிர்த்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதுலயுமே சம்பாதிக்க முடியாது. ஸோ அந்த விஷயம் என்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுவரையும் நீங்க ராஜவித்யாலயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராஜவித்யாலயா சேனல் யாருக்கான சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்க, உங்களோட பிசினஸை யூடியூப்ல க்ரோத் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ரைட் பிளேஸ் தான் இது. எங்களோட கோச்சிங் பத்தி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும்னா rajavidyalaya.com வெப்சைட்டை வந்துட்டு நீங்க விசிட் பண்ணலாம். நாங்க வந்துட்டு நிறைய யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு வந்துட்டு கோச்சிங் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட சேனல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் 0ல இருந்து 1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வந்து ஜஸ்ட் 4 monthsல மானிட்டைஸ் மாஸ்டர் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி மானிட்டைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு ஷார்ட்ஸ் போட தேவையில்லை, லைவ் வர தேவையில்லை, ஜஸ்ட் 2 வீடியோஸ் வீக்லி அப்லோட் பண்ணியே உங்களோட சேனலை மானிட்டைஸ் பண்ண முடியும். இதே நீங்கள் ஒரு மானிட்டைஸ் ஆன சேனலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சேனல் மேனேஜ்மெண்ட்டுமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எடிட்டிங் பண்ணுறது, ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது, டைட்டில் வைக்கிறது, அந்த உங்கள் வீடியோவை வந்துட்டு கரெக்டான டைமுக்கு ஷெட்யூல் பண்ணி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட்டுமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது பற்றின மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா rajavidyalaya.com வெப்சைட் வந்துட்டு நீங்கள் விசிட் பண்ணுங்கள். நாங்கள் இது மாதிரி எங்களோட கோச்சிங்கில் சக்ஸஸ் பண்ண நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணியிருக்கோம். ஸோ அதையுமே மஸ்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். உங்களில் நிறைய பேர் நிறைய வியூஸ் போனால் நிறைய பணம் வந்துட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ராஜவித்யாலயா சேனல் பிஸ்னஸ் ஓனருக்கான சேனல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன், நிறைய வியூஸ் போனால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியாதுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு எடிட்டராக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எடிட் பண்ணி வீடியோ போடுறீங்க, நல்ல ஒரு எடிட்டிங் இருக்குது, கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் எடிட்டிங் ப்ரோ, இது டுட்டோரியல் போடுங்க, பார்ட் 1 பாடுங்க, பார்ட் 2 போடுங்க, அந்த மாதிரி நிறைய வருதுன்னு வைங்களேன். அதனால அந்த நிறைய வியூஸ் போகிறனால உங்களுக்கு பணம் நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கிடைக்காது. இது இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா, இப்போ வந்துட்டு ஒரு பால் பாக்கெட்டை வந்துட்டு விற்கிறாங்க, இன்னொரு பால் பாக்கெட் புதுசாக வருது, அந்த நேம் மட்டும்தான் மாறும், பால் பாக்கெட்டுங்கிறது ஒன்று தான். அப்படிங்கிறப்போ நம்ம மைண்டில் என்ன வரும், ஆல்ரெடி நம்ம வாங்கிட்டு இருக்க பால் பாக்கெட்டே நல்லா தான் இருக்குது, எதுக்கு புது பிராண்டுக்கு போகணும், அந்த மாதிரி ஒரு தாட் வந்துடும். அதை பற்றி யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இதே அதில் ஒரு கோட்ஸோட ஒரு பொசிஷன் பண்ணி அந்த பாலை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஃபுல் ஃபேட் மில்க்கு, இதுலேருந்து பன்னீர் வந்துட்டு நீங்கள் எடுத்தால் வீட்லேயே நீங்கள் அதிகமாக பன்னீர் எடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லாட்டி இந்த மில்கில் வந்துட்டு A1 கிரேடு, A கிரேடு, அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பொசிஷன் பண்ணி அந்த பாலை கொண்டு வராங்கன்னா, இந்த நம்ம வாங்கிட்டு இருக்க பாலுக்கும் அந்த பாலுக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியேட் நம்ம பண்ணுவோம். அப்போ ஓகே, இதுக்கு இது பெட்டராக இருக்கே, 2 ரூபா கூட போனாலும் அந்த பாலில் இவ்வளோ இருக்கே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். அப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் கரெக்டாக ஒரு பொசிஷன் பண்ணணும். இப்போ அந்த எடிட்டர் எக்ஸாம்பிளுக்கு வருவோம். இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலாக அவர் வீடியோ போடுறாரு, அவர் எஃபர்ட் எல்லாம் வந்துட்டு வீடியோவில் போட்டுறாரு, அதுக்கு கமெண்ட்ஸ் நல்லா வருது, வியூஸும் போகுது, ஆனால் அதனால் அவர் அதிகமாக சம்பாதிப்பாரா? இல்லை. இதே இவர் ஒரு பிஸ்னஸாக கொண்டு வந்து நான் இந்த அளவுக்கு உங்களுக்கு எடிட் பண்ணி தருவேன், இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு என்னோட எடிட்டிங் வந்துட்டு ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி எடிட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, ஒரு பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த வீடியோ ஒரு 2000 வியூஸ் போயிருந்தாலும் அதில் ஒரு 20 பேர் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கலாம், அவங்க வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ அந்த 20 பேருக்கு அவர் பேமெண்ட் வாங்கும்போது அதில் தான் அதிகமாக ஏர்ன் பண்ணுவார். ஸோ இதுதான் நாங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க வரோம். ஸோ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் எது சம்மந்தப்பட்ட சேனல், யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு இங்கிலீஷ் கோச் பண்ணுறவங்க, அதாவது இங்கிலீஷ் சொல்லித்தரவங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிராமர் கிளாஸ் மாதிரி இல்லாட்டி இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் மாதிரிலாம் நிறைய இருக்கிறாங்கல்ல. இப்போ அவங்க வந்துட்டு ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க. அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, நம்மளுக்கு இதில் ஒரு நல்ல நாலேஜ் இருக்குது, நம்மளை தவிர யாருனாலே யூடியூப்ல வந்துட்டு இதை ஃப்ரீயாக இவ்வளோ நல்லா சொல்லித்தர முடியாதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க அவங்கள பொறுத்தளவு. அந்த மாதிரி நினச்சிட்டு அவங்ககிட்ட இருக்கிற எஃபர்ட் எல்லாமே வீடியோவில் போடுவாங்க. அதுக்கு வந்துட்டு வியூஸ் போகும், லைக்ஸ் வரும், கமெண்ட்ஸ் வரும், ரொம்ப மரியாதை அக்கா உங்களை மாதிரி யாருமே சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கமெண்ட் வரும். நீங்கள் வந்துட்டு இன்னொரு பார்ட் இந்த இதில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க, இந்த டாப்பிக்கில் வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மரியாதை வரும், லைக்ஸ் வரும், வாட்ச் ஹவர்ஸ் வரும், கமெண்ட்ஸ் வரும். பட் பணம் வருமா? கட்டாயம் பணம் வராது. இதை இவங்க இந்த எஃபர்ட்டை வீடியோவாக போடுங்க,
அதை உங்கள் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி வீடியோ போடுங்க. இப்போது இந்த அளவுக்கு இந்த கிளாஸில் நம்ம இதை பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா? இதே மாதிரி என்கிட்ட நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே உங்களை வந்துட்டு நான் டீச் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ஹான்ஸ் பண்ணி நீங்கள் வீடியோ யூடியூப்லேயும் போட்டுட்டு அதன் மூலிமா ஒரு கிளைண்ட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணணும்னு நினைங்களேன். ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நான் ஒரு பிடிஎஃப் வச்சுருக்கேன், அந்த பிடிஎஃப் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இந்த மாதிரி நான் கோச்சிங் பண்ணுறேன், வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கு ஃபீஸ் வந்துட்டு இப்போ ஒரு ஆளுக்கு 2000 நான் சார்ஜ் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் பிஸ்னஸாக கொண்டு வரப்ப ஒரு 100 பேர் அதில் ஜாயின் பண்ணாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன், ஒரு லட்சக்கணக்கில் உங்களுக்கு சம்பாத்தியம் வருது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை யூடியூப் மூலியமாக வந்துட்டு நீங்கள் ஒரு ஏர்னிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தான் நாங்கள் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அடுத்தது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தோன்றப்ப வீடியோ போடுறதுங்க. அதாவது ஒரு நாள் வீடியோ போடுவாங்க, அடுத்து ஒரு வாரம் ஆளே காணாமல் போயிடுவாங்க, திரும்பி வந்து வீடியோ போடுவாங்க. அவங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் தொடர்ந்து கூட 4-5 வீடியோ போடுவாங்க. இல்லை அவங்க பிஸியாக இருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோ போடுறதே 1 மந்த்துக்கு கூட மறந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு கன்சிஸ்டன்சி நீங்கள் மெயின்டைன் பண்ணலங்கிறத யூடியூப் வந்துட்டு புரிஞ்சுப்பாங்க. அதை விட இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, எங்கே அவங்க வீடியோ போட்டாங்க, அவங்க வீடியோ அடுத்து வரவே இல்லை, இருக்காங்களா இல்லையா, அவங்க ஒருவேளை சேனலே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு டவுட் வந்துடும். ஸோ இதே தான் யூடியூப்மே என்ன அனலைஸ் பண்ணணும்னா, இவங்ககிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை, இவங்க வந்துட்டு ஒரு நேரம் வீடியோ போடுறாங்க, ஒரு நேரம் வீடியோ போட மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களோட சேனலை வந்துட்டு யூடியூப் வந்துட்டு புஷ் பண்ணாதுங்க. இப்போ ராஜவித்யாலயா சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் வீக்கெண்ட் ஆச்சுன்னா கட்டாயம் ஒரு வீடியோ வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது எப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபரையும் எங்கேஜாக வச்சிருக்கணும், அந்த டைமிங் தெரியணும் அவங்களுக்கு, இவங்க வந்துட்டு இதுக்கடுத்து இந்த வீடியோ போடுவாங்க, இதை பற்றின வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்சியை உங்கள் வீடியோவில் கிரியேட் பண்ணாதான் யூடியூப்மே உங்களுக்கு உங்கள் சேனல் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு ரீச் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ சில பேர் இதுக்கே ஆப்போசிட்டாக கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுவாங்க. அதாவது டெய்லி ஒரு வீடியோனா டெய்லி ஒரு வீடியோ, இல்லை வீக்லி 2 வீடியோஸ்னா அந்த வீக்லி 2 வீடியோஸ் வந்துட்டு போட்டுருவாங்க. அவங்க என்ன லெவலில் இருந்தாலும் சரி, இடே இடிஞ்சிட்டு விழுக்கிற நிலமையில இருந்தாலும் அதை கூட ஒரு இதாக போட்டு ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி போட்டுருவாங்க. சப்ஸ்கிரைபர் ஏதாவது டவுட் கேட்குறாங்கன்னா உடனே அதை கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுற சேனல் பார்த்தீங்கன்னா லோ எஃபர்ட் சேனலாக இருந்தாலும் சரி, அதாவது அவங்க டெய்லி ஒரு வீடியோ போடணுங்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டுருவாங்க, குறிப்பிட்ட அந்த டைமில் வந்துட்டு வீடியோ வந்துட்டு வேறு எந்த வீடியோவும் புஷ் பண்ணுறதுக்கு இல்லைன்னா யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக அந்த லோ எஃபர்ட் வீடியோவை புஷ் பண்ணி அது வந்துட்டு வைரல் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிங்கிறத தான் சொல்லுவாங்க, கன்சிஸ்டன்சி பீட்ஸ் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோட்டிவேஷனை விட கன்சிஸ்டன்சிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உங்களோட எந்த விஷயத்தினாலும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பை மட்டுமே பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்புறதுங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா யூடியூப்பை ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். பட் யூடியூப் தான் உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு தரும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு லாக் ஆகுதுங்க. இப்போ எங்களே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, ராஜவித்யாலயா சேனல் வந்துட்டு யாருக்கான சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஓனருக்கு கோச்சிங் பண்ணுற மேனேஜ்மெண்ட் பண்ணுற சேனல். ஸோ இப்போ நாளைக்கு யூடியூபே எங்களுக்கு இல்லாட்டியும் வேற ஒரு பிளாட்ஃபார்மில் நாங்கள் எங்களோட பிஸ்னஸை ரன் பண்ண தான் போகிறோம். இப்போ அது ஏன்னா எங்களோட பிஸ்னஸ் வந்துட்டு கோச்சிங்கை தவிர யூடியூப் இல்லை. எங்களுக்கு வந்துட்டு இதில் வர லைக்ஸோ வியூஸோ வாட்ச் ஹவர்ஸோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆப்வியஸாக எங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க அந்த இமெயில்ஸ் தான். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் எப்படி இதை பிஸ்னஸாக ரன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யூடியூப் சேனலில் நம்ம எப்படி எங்கள் கோச்சிங் இருக்குது, மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதுக்கான சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம். அதை பார்த்து வெப்சைட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு கன்சல்டிங்க்கு வர்றாங்க. கன்சல்டிங்க்கு வர்றவங்கள நம்ம கோச்சிங் ஜாயின் பண்ண சொல்கிறோம். கோச்சிங் ஜாயின் பண்ணுறவங்ககிட்ட உங்கள் சேனல் மேனேஜ்மெண்ட் பண்ணி தரோம். அப்படிங்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸாக ஒரு ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகிறோம். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் வே இருந்தால் தான் நம்ம சேனலையோ நம்மளோட பிஸ்னஸையோ எதுவாக இருந்தாலும் இந்த ப்ராப்பர் வே இருந்தால் தான் நம்ம ஒரு க்ரோத் கொண்டு வர முடியுமே தவிர ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மையோ ஒரு டூலையோ மட்டும் நீங்கள் நம்பி உட்காந்துருந்தீங்கன்னா கட்டாயம் உங்கள் பிஸ்னஸை வந்துட்டு நீங்கள் அதிகமாக கொண்டு வர முடியாது, நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்க முடியாது. இதே மாதிரி தான் எங்களோட கிளைண்ட் சாய் டெக்ஸ்ட்டுமே. இப்போது அவங்க வந்துட்டு ஒரு சாரீ பிஸ்னஸ் பண்ணுற ஒரு சேனல், அவங்க யூடியூபர் இல்லை, அவங்களோட பிஸ்னஸை யூடியூப்ல வந்துட்டு அவங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு அதில் வீடியோஸ் போடுறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு 2 லட்சம் வியூஸ் அது போயிடுச்சு. பட் அதுலேருந்து அவங்களுக்கு கிளைண்ட்டே கிடைக்கலாட்டி அது யூஸ்ன்னு நினைப்பீங்களா? அந்த வியூஸ் போனது வந்துட்டு உங்களுக்கு பெரிய விஷயமா தோணுமா? தோணாது. இதே வந்துட்டு அவங்களுக்கு 2000 வியூஸ் தான் போயிருக்கு, அதில் அவங்களுக்கு 20 சாரீ சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் பணமாக கன்வெர்ட் ஆகுமே தவிர வியூஸ் வந்துட்டு ஆப்வியஸாக பணமாக கன்வெர்ட் ஆகாது. ஸோ நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதை வந்துட்டு யூடியூப் மூலியமாக ப்ரொமோட் பண்ணுங்க, அதுலேருந்து நீங்கள் இன்னுமே அதிகமான பணம் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் போகணுமே தவிர டைரெக்டாக யூடியூப்ல வீடியோ போட்டு மட்டும் நம்ம வந்துட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காதுங்க. இதே மாதிரி தான் எங்கள் கிளைண்ட்டுக்குமே நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கோச்சிங் சேனல் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். ஸோ விசிட் பண்ணி பாருங்க.